ஆனா நீங்க இவ்வளவு அமைதியாக ஆர்வமா கேட்கறத பார்த்தா இன்னும் ஒரு அரை மணி நேரம் நீக்கலாமோ அப்படின்னு தோணுது. அங்க ஒருத்தர் வேணாம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அமெரிக்கால ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அது என்னன்னு எனக்கும் தெரியும். நம்ம ஊர் பேச்சாளர்களும் சொல்லி இருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க அந்த சம்பவத்தை சொல்லிட்டு போயிருங்க. அப்பதான் இல்ல பட்டிமன்றம் முடிஞ்ச பின்னாடி பட்டிமன்றம் நடந்தாதான் அமெரிக்கால நடந்த சம்பவம் அதை யோசிக்க கூடாதுல்ல, அந்த சம்பவத்தை சொல்லிட்டே போயிடுறோம். இவர் நினைக்கிற சம்பவத்துக்கும் தலைப்புக்கும் சம்பந்தம் வர்றேன். அமெரிக்கால ஒருத்தர் காலையில 8 மணிக்கு பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. மதியானம் 12 மணி ஆயிடுச்சு. எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. 12 மணிக்கு சொல்லியிருக்காரு விஷயத்துக்கு வருவோம். பதவிட்டாங்க எல்லாரும். என்னடா விஷயத்துக்கு வருவோமா? 4 மணி நேரம் பேசியிருக்காரு, இனிமேல் தான் விஷயத்துக்கே வர்றாரு. இவரு விஷயம் இல்லாமலே 4 மணி நேரம் பேசுறாருன்னா அப்ப விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசுவாரு? ஆனா எல்லாரும் அமைதியா இருக்க மாட்டாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் மேடைக்கு வந்துட்டாரு. வந்துட்டு பாய்கள்ல அவங்க எல்லாம் கை துப்பாக்கி ரொம்ப சாதாரண பயன்படுத்தலாம். எடுத்து வச்சாரு இந்த பேச்சாளர் படத்துல வச்சுட்டு பேசு. இவரு இல்ல முடிச்சுக்கிறேன். இல்ல நீ பேசு, நீ தைரியமா பேசு. இல்ல நான் முடிச்சுக்கிறேன். இல்ல இப்பதான் விஷயத்துக்கே வர்ற, நான் இவ்வளவு நேரம் உட்காந்துட்டோம், அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ல, நீ விஷயத்தை சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம் இருக்காரு. இல்ல துப்பாக்கி நான் உனக்கு சொல்ல மாட்டேன், பயப்படாது, ஒன்னும் சொல்ல மாட்டேன். அப்புறம் இதுக்கு துப்பாக்கி உன்னை ஒரு பேச்சாளர் கூட்டி வந்தான் பாரு, நான் அவன் தான் வெடிட்டு இருக்கேன், நீ பேசு. ஏன்னா நேரத்தை பேணுவதும் நேர்மையில் சேரும். இப்ப ஒருத்தர்கிட்ட ஒரு 100 ரூபாய் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வைங்கள, திரும்ப கொடுத்துடலாம். ஒரு மணி நேரத்துக்கு இருந்தா கொடுக்க முடியுமா? இப்ப நான் உங்கள்கிட்ட 1 மணி நேரம் பேசிடுறேன், என்ன 1 மணி நேரத்தை இன்னொரு 1 மணி நேரத்தை எடுத்துட்டீங்கன்னா சரி பதில் நீ பேசு, நான் கேட்டு கிடைக்க முடியுமா? பணத்தை கொடுத்துடலாம். ஆனா நேரம் ஒரு வினாடியை திரும்ப பெற முடியாது. அப்ப நேரத்தை பேணுவதிலும் நேர்மை வேணும். வந்துட்டேன்னா அதான்.